தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் சேலம் சீலநாயக்கன்பட்டி அருகே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சி நடைபெறும் அரங்கத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் விஜய் வர இருக்கிறார். அந்த இடத்திற்கு வரக்கூடியதை நாம் காட்சிகளாக பார்க்கக்கூடிய நிலையில் இது பற்றிய கள விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், விஜயுடைய கார் அந்த மைதானம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்திருக்கிறத நாம பார்க்கிறோம். உற்சாக வரவேற்பு சேலத்துல விஜய்க்கு கொடுக்கப்படுது. இந்த வரவேற்பு அப்படிங்கிறது விஜய ஒரு நடிகராக பார்க்கக்கூடிய வரவேற்பா நம்ம பார்க்கணுமா, இல்ல இது எல்லாமே வாக்கா கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுதுல? இந்த கேள்விதான் விஜய் கட்சி தொடங்கிய நாளிலிருந்து இருக்கிறது. விஜய்க்கு ஈர்ப்பவர்கள் எல்லாம் ரசிகர்கள். அவர்கள் தொண்டர்களாக மாறி வரக்கூடிய அனைவரும் விஜய்க்கு வாக்களிப்பார்களா என்ற ஒரு கேள்விதான் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது. இங்கு வந்த நாம் பேட்டி கண்டவர்கள் கூட கேட்ட பொழுது முதல் முறையாக தாம் விஜயை பார்க்க இருக்கிறேன், விஜயை முதல் முறையாக பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன் அப்படி என்று கூறும்பொழுது அவர்களிடம் நாம் கேட்டோம், விஜயை பார்ப்பதற்காக வருகிறீர்களா அல்லது அரசியல் தலைவராக அவரது பேச்சை கேட்க வருகிறீர்களா என்று கேட்டோம். பேச்செல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் கூட விஜய் வருகை, விஜயை பார்ப்பதுதான் தங்களுக்கு முக்கியம் என்று அவர்கள் தெரிவித்தார்கள். அதே போல விஜய்க்கு ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு வாக்குகளே இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுகிறது. எனவே இதையெல்லாம் மீறி விஜய்க்கு வருபவர்கள் வாக்களிப்பார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதே போல விஜயினுடைய ஒவ்வொரு கூட்டத்தையும் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது விஜய் ஒரு தொகுதிக்கு செல்வதில்லை, ஒரு மாவட்டத்திற்கு தான் செல்கிறார். உதாரணத்திற்கு மதுரையில் ஒரு மாநாடு நடத்தினார் என்றால் மாநாட்டிற்கு குறைந்தபட்சம் 50,000 பேர் அல்லது 1,00,000 பேர் வந்தார்கள் என்று வைத்துக் கொண்டால் கூட அவர்கள் அனைவரும் மதுரையை சேர்ந்தவர்கள் மட்டுமே கிடையாது, பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்தவர்கள், குறிப்பாக தமிழகத்தினுடைய பெரும்பாலான மாவட்டங்களில் இருந்து சென்றவர்கள் தான் அவர்கள். அந்த வகையில் விஜய்க்கு வரக்கூடிய கூட்டத்தை வைத்தே அது வாக்காக மாறினாலும் கூட அது வெற்றி பெறுவதற்கு தேவையான வாக்குகளாக இருக்குமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு கூட்டம் வந்தால் கூட வருகின்ற கூட்டம் எல்லாம் வாக்காக மாறினால் விஜய் வெற்றி பெறுவார் என்று வைத்து விடலாம். ஆனால் ஒரு மாவட்டத்திற்கென்று பரவலாக கூட்டம் வரக்கூடிய நிலையில் அதாவது அது பல்வேறு தொகுதிகளாகவும் பல்வேறு மாவட்டங்களிலும் வரக்கூடிய நிலையில் இந்த கூட்டத்தை வைத்து விஜய் வெற்றி பெற முடியாது என்ற ஒரு கருத்தும் விஜயை நோக்கி முன்வைக்கப்படுகிறது. இதையெல்லாம் வைத்து விஜய் குறிப்பாக சொல்லக்கூடிய என்பது விஜய் ஒரு அன்டெஸ்டட் லீடர், அதாவது அவரு இந்த கட்சி இன்னும் தேர்தல் வாக்கு அரசியலில் ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்படாத கட்சியாக இருக்கிறது. அவர் தேர்தலில் நின்று எத்தனை சதவீதம் வாக்குகள் வாங்குகிறார், எவ்வளவு இடங்களில் வெற்றி பெறுகிறார் என்றதையெல்லாம் வைத்துதான் விஜயை இனி வரும் காலங்களில் தான் நாம் கணிக்க முடியும். எனவே தற்பொழுது விஜயை குறித்து நாம் எதுவும் சொல்ல முடியாது என்பதுதான் பெரும்பாலானவருடைய கருத்தாக, குறிப்பாக அரசியல் விமர்சகர்கள் எதிர்கட்சிகளினுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே ஒரு மாவட்டத்திற்கு 50,000 பேர் வருகிறார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் கூட அந்த மாவட்டத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு 10 தொகுதிகள் இருக்கின்றன என்றாலும் கூட 50,000ஐயும் 10 தொகுதிகளுக்கு நாம் பிரித்து வைக்க வேண்டும். அதே போல அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே வருவது கிடையாது, பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்தும் வருகிறார்கள். எனவே இதையெல்லாம் வைத்து விஜய் வெற்றி பெறுவாரா, அது வெற்றி பெறக்கூடிய அளவிற்கான வாக்குகளா மாறுமா என்பதையும் கணிக்க முடியாத ஒரு நிலைதான் இருக்கிறது.